மாணவர்கள் மிக நன்றாக எழுத வேண்டும், தேர்வாக வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம். ஒருவேளை நமக்கு இந்த வகையில் தேர்வாகவில்லை என்றால் கூட இன்னும் 2 வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் நீட் என்பது, தேர்வு என்பது முதன்மையானது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் நீட் எழுதுகிறார்கள். இதில் 1.5 லட்சம் குழந்தைகள் தமிழ்நாட்டிலிருந்து எழுதுகிறார்கள். ஆக அரசியல் செய்வதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், தமிழக மாணவர்கள் என்பதை இது வலியுறுத்துகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இது 5வது நீட். முதல் நீட்டே நடக்க விட மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆக அதிலிருந்து இவர்கள் எதையுமே இவர்கள் செய்கிறோம் என்று சொல்வதை செய்ய முடியாது என்பதை இன்று நீட்டாக சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் அடுத்து இன்று முக்கியமாக நம் பத்திரிகை சகோதரர்களை எல்லாம் அழைத்தது, நாம் எல்லாம் மனதிற்கு மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய பஹல்காம் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல், பயணிகள் மீது, ஏன் தேனிலவு சென்ற பயணிகள் மீது கூட தாக்குதல் நடந்து குண்டடிப்பட்டு, அதில் குறிப்பாக ஆண்கள் என்று பாகுபாடு பார்த்து கொல்லப்பட்டு, இன்று மிக மிக சோகமான சூழ்நிலையில் இந்த நாடு மட்டுமல்ல உலகமே இருக்கிறது. இன்று தமிழகத்தில் கூட சில ஆதரவு குரல்கள் வரவில்லை என்றால் கூட பாரத தேசத்திற்காக 30 நாடுகள் தங்களது ஆதரவு குரலை தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒன்றே நம் பாரதத்திற்கு உலக அரங்கில் தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கு எந்த அளவிற்கு ஆதரவு இருக்கிறது, குறிப்பாக நம் பாரத பிரதமருக்கு எந்த அளவிற்கு ஆதரவு இருக்கிறது. வெளிநாடு செல்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வெளிநாடு சென்றது நம் நட்புறவிற்காகவும், நம் நாட்டிற்கு ஒரு பிரச்சனை வந்தால் உலகில் பல நாடுகள் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அவர் சென்று வந்த பயணங்கள் இன்று நல்லெண்ண அடிப்படையில் நமக்கு உதவுகிறது. அதனால் இன்று தீவிரவாத தாக்குதல் யாருக்கும் உகந்ததல்ல, எந்த தேசத்திற்கும் உகந்ததல்ல, பாரத தேசத்திற்கு ஒட்டுமொத்தமாக உகந்தது அல்ல. ஏனென்றால் மற்ற தேசங்களை விட நாம் ஒரு தீவிரவாத நாட்டை பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாமெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எண்ணம். அதனால் அந்த தீவிரவாத தாக்குதலை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாளை மாலை 4 மணிக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் 7 மாவட்டத்தை சார்ந்து சேர்த்து சென்னையில் நடைபெறுகிறது. மற்ற 61 மாவட்டங்கள் அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறுகிறது. இதில் தலைவர்கள் அனைவரும் இதில் தலைமை தாங்குகிறார்கள். முக்கியமாக சென்னையில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு நமது மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களோடு நானும் கலந்து கொள்கிறேன். அதே போல கோவையில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். மதுரையில் முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். திண்டுக்கல்லில் மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் தேசிய செயலாளர், தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ராஜா அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். ஆக முக்கிய நகரங்களில் இந்த முக்கிய தலைவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த முக்கிய தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் தலைமையில் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். தீவிரவாத தாக்குதலுக்கு எந்த வகையிலும் இந்தியா ஒத்துப்போகாது என்பதை வலியுறுத்துவதற்கான ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. பாகிஸ்தானை பற்றி சொல்லும் பொழுது பாகிஸ்தானை சார்ந்த அதிகாரி சொன்னார், சிந்து நதியில் ரத்தம் ஓடும் என்று சொன்னார். இந்தியா என்ன பதில் சொன்னது என்றால், ரத்தமும் தண்ணீரும் ஒரு சேர ஓட முடியாது என்பதில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆக அது மட்டுமல்ல, இந்தியா எவ்வளவு பெருந்தன்மை உள்ள நாடு என்றால்,
ஏறக்குறைய 6000 விசாக்கள் சென்ற வருடம் மட்டும் பாகிஸ்தான் சகோதர சகோதரிகளுக்கு இங்கே வந்து சிகிச்சை அளிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உள்ள சில எதிர்க்கட்சிகள் இங்கே உள்ள சிகிச்சை அளிப்பவர்களாக இருக்கட்டும், பாகிஸ்தானை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பாகிஸ்தான் விசா தடுக்கப்படுகிறது, முடக்கப்படுகிறது என்று சொல்வதை விட தீவிரவாதம் முடக்கப்படுகிறது என்று சொல்வதுதான் சரியான வாதமாக இருக்கும். ஆக பயங்கரவாதமும் தீவிரவாதமும் தடுக்கப்படுவதற்காக பாகிஸ்தானில் உள்ள விசாக்கள் தடுக்கப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் இங்கே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் வெளியேற வேண்டும் என்று ஒரு கால நிர்ணயம் கொடுக்கப்பட்டது. மனிதாபிமானமற்றதாக இல்லை, மனிதாபிமானமற்ற செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகத்தான். நாம் எவ்வளவு மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருப்பதானால் அதற்கு கூட சற்று தளர்வு கொடுத்திருக்கிறார்கள் சிகிச்சை அளிப்பவர்களுக்கு, சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு. ஆனால் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெல்லாம் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார்கள் என்பதை தீவிரமாக கண்டுபிடித்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு நான் எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆக மனிதாபிமானமற்ற செயலுக்கு தான் நாம் எதிர்க்கிறோமே தவிர நாம் வேறு எதையும் எதிர்க்கவில்லை. என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் எல்லாம் நாளை எல்லோரும் ஒன்று கூடுவது கட்சி பாகுபாடின்றி, கட்சி எல்லையின்றி இன்று எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். நீங்கள் சொன்ன பார்த்தீர்கள் என்றால் தெலுங்கானாவில் இஸ்லாமிய கட்சியை சார்ந்த உவேசி கூட இந்தியாவோடு நாங்கள் நிற்கிறோம், பாகிஸ்தான் இந்தியாவில் உள்ள சகோதரர்களை மதத்தை சொல்லி பிரித்தாள பார்க்கிறார்கள் என்ற கருத்தை ஒரு இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி இருக்கிறார். அதனால் எல்லோரும் மதம் சார்ந்து அல்ல, இது மனம் சார்ந்து எல்லோரும் ஒன்று கூடி நிற்கிறோம். இதைதான் நாங்களும் வலியுறுத்துகிறோம். வேண்டுமென்றே இதை மத பிரச்சனையாக எதிராணியில் உள்ளவர்கள் தான் எடுக்கிறார்களே தவிர நாம் மனம் சார்ந்ததாக, மனிதம் சார்ந்ததாக நாம் இதை அணுகுகிறோம். நம் நாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், நம் நாட்டின் மீது தாக்குதல் நடந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், நம் நாட்டு குடிமக்கள் மீது ஏற்பட்ட தாக்குதலை நாம் எதிர்க்கிறோம் என்பதை, நாம் தீவிரவாதத்தை தீவிரமாக எதிர்க்கிறோம் என்ற வகையில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஆக பாகிஸ்தானியர்கள் யார் இருந்தாலும் நாட்டின் சட்ட விதிகளுக்குட்பட்டு அவர்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம் வைக்கிறோம். ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீட்டை பத்தி சொல்லும் பொழுது முதல் கையெழுத்து நீட்டுக்கான வேற சொல்லல, முதல் கையெழுத்து நீட்டுக்கான கையெழுத்துன்னு சொல்லி 5வது முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தப்ப நீட் நடைபெறுகிறது. ஆக நீட்டா அவங்களால எதுவும் செய்ய முடியாது என்பதை நீட், அதனால அவர்கள் ஆட்சி நீட்டிக்கவும் முடியாது என்பதை நீட் சொல்கிறது. 2026 ஃபுல் ஸ்டாப் ஃபார் டிஎம்கே கவர்மெண்ட். அது மட்டுமல்ல, இந்த 4 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது எங்கள்கிட்ட கேட்காதுங்க, போராடி கொண்டிருக்கும் செவிலியர்களிடம் கேளுங்கள். அவர்கள் தற்காலிக செவிலியர்கள் ஏறக்குறைய 14,000 பேர் அரை சம்பளம் வாங்கிக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களிடம் கேளுங்கள், ஜாக்டோ ஜியோ அவர்களிடம் கேளுங்கள், காவலர்களிடம் கேளுங்கள். காவலர் படிப்புக்கு படித்த இளைஞர்கள் பரீட்சை எழுதிவிட்டு தேர்வாகாமல் இருக்கிறார்கள், பணி செய்ய ஆதரவு கிடைக்காமல் இருக்கிறார்கள், பரீட்சை எழுதுவதும் தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. துப்புரவு தொழிலாளர்கள், நேற்று அங்கன்வாடியை சார்ந்த குழந்தைகளை பார்த்துக் கொள்ளுகின்ற அங்கன்வாடியை சார்ந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருக்கிறார். கட்டாயப்படுத்தி பாராட்டு விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விளம்பரங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்களுக்கு செலவிடக்கூடிய பணத்தை விளம்பரமாக செலவிட்டு போராடி கொண்டிருங்கள். ஒரு பக்கம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி கவலை இல்லை, நாங்கள் பாராட்டிக் கொண்டே இருப்போம் என்று எல்லாவற்றிற்கும் பாராட்டு. எதுக்கு பாராட்டு நான் கேட்கிறேன். என்ன சாதனை? மாநில சுயாட்சி நாயகனுக்கு பாராட்டம். என்ன மாநில சுயாட்சி நாயகன்?
அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு என்று சொன்னவர்கள் இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறீங்க? அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு, அதிமுகவை பாஜக பிரஷர் செய்து கூட்டணியில வைத்துக் கொண்டார்களாம். அண்ணன் ரொம்ப பிரஷர்ல இருக்காரு, இன்னும் கொஞ்சம் பிளட் பிரஷர் பார்த்தா இன்னும் அதிகமா பிரஷர்ல இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறோம். நான் கேட்கிறேன், என்ன பிரஷர்ல காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ், உங்களை எமர்ஜென்சி பீரியட் அப்ப சிறையில் அடைத்தது காங்கிரஸ், இலங்கையில் நம் தமிழ் சொந்தங்களை கொன்றது காங்கிரஸ். ஆக இந்த காங்கிரஸோட எந்த பிரஷர்ல நீங்க கூட்டணி வைத்தீர்கள்? ராஜமன்னார் கமிட்டி என்று போட்டு மாநில சுயாட்சிக்காக ஒரு கமிட்டி போடுகிறீர்கள். இன்னைக்கு ஒரு கமிட்டி போட்டவன் என்ன கமிட்டி போட்டாலும் அது தீர்வு கிடைக்காது. தீர்வு கிடைத்தாலும் அவர்கள் அதை பின்பற்ற மாட்டார்கள் என்பதற்கு இதுக்கு முன்னைய உதாரணங்கள் இருக்கிறது. ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. 2 வருஷத்துல அவங்க கொடுத்த எந்த ரெக்கமெண்டேஷனையும் பின்பற்றல. உடனே இந்திரா காந்தி கூட சரண்டர் ஆனாங்க. ஆக என்ன பிரஷர்ல நீங்க காங்கிரஸோடு சரண்டர் ஆனீர்கள் என்று கேட்கிறேன். அதனால அதிமுக பாஜக கூட்டணி வந்ததில் இருந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த பிரஷர்ல இருக்கிறார். அதனால பிரஷர்ல இந்த கூட்டணி நடைபெறுகிறது, ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார். நாங்க ரொம்ப பிரஷர்ல இல்ல, நாங்க பிளஷரா இருக்கோம். அதாவது அறிவுபூர்வமாக எதிர்க்கு என்றாலும் ஸ்டாலினின் அமைச்சரவை எதிர்ப்பு தெரிவிக்குங்க. சிபிஎஸ்ல 5-8க்கு பொதுத் தேர்வு நடக்கும். இதுல அன்பின் மகேஷ் பொய்யாமொழி பொய்யா பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ டிராப் அவுட் இருக்குமா, அவங்களை அதே பள்ளியில அதே வகுப்புல உட்கார வைத்து விடுவார்களாம். இது தெளிவாக மத்திய அரசின் திட்டம் எதுவுமே மக்களுக்கானது, மாணவர்களுக்கானது. இந்த பரீட்சை 8வது பரீட்சை எப்படி தெரியுமா நடக்கும்? ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாதங்களுக்கு சிறப்பு ஆசிரியர்களை போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து 2வது மாதத்தில் திருப்பி பரீட்சை வைக்கப்படும். அந்த பரீட்சையில பாஸ் ஆகுனா உடனே அவங்கள அடுத்த கிளாஸுக்கு, அந்த லீவ் நேரத்தில் பரீட்சை வச்சு அடுத்த கிளாஸுக்கு அவங்களை ப்ரமோட் பண்ணி விடுவாங்க. எந்த தமிழக மாணவரும் மாணவியும் 2 மாசம் சிறப்பு பயிற்சிக்கு பின்பு ஃபெயில் ஆக மாட்டாங்க. அன்பின் பொய்யாமலிக்கு வேணா அது புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு மாணவர்களை பற்றி நன்றாக தெரியும். இன்னொன்று, சென்ட்ரல் போர்டுல பாஸ் சதவீதம் 30 மார்க், தமிழ்நாட்டில் 35. ஆக 30 மார்க்கு கூட பாஸ் பண்ண முடியலனா அவங்க எப்படி இன்னொரு கிளாஸுக்கு போய் அவங்க திறமையாளர்களாக ஆவாங்க? சரி, 8வது ஆல் பாஸ் கொடுத்துறீங்க, 9வதுல ஆக 9வதுல தடுமாற மாட்டார்களா? ஆக 9வதில் தடுமாற்றக்கூடாது இருக்கிறதுக்காக, அவர்கள் தடம் பதிக்க வேண்டும் என்பதற்காக 8வதிலேயே அவர்கள் பலம் பொருந்திய மாணவர்களாக மாற்றுவதற்கான சக்தி இது. ஒன்றை சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்ல மாட்டாங்க. ஃபெயில் ஆக்குவாங்கன்னு சொல்றாங்களே தவிர ஃபெயிலான மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் 2 மாசத்துல திருப்பி பரீட்சை வச்சு அவங்கள பாஸ் பண்றாங்கன்னு சொல்றது கிடையாது. இப்ப மத்திய நீங்க மாநிலங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்க பின்பற்றிக் கொள்ளுங்க, ஆனா மத்திய அரசிற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் நடத்தும் சிபிஎஸ்இல இப்படிப்பட்ட இன்னொன்னு நான் சொல்றேன், பிரஷர் சொல்றாருல, தமிழக பாடத்திட்டங்கள்ல கூட ஒரே பரீட்சை தான் பிரஷரோட எழுதணும். சிபிஎஸ்இல 2 பரீட்சை வைக்கிறாங்க. அதுல 2ல எதுல அதிக மார்க் வாங்கினாங்களோ அந்த பரீட்சை மார்க் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, சிபிஎஸ்இ சிலபஸ் 15% குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அன்பின் பொய்யாமொழி சொல்ற கடனை உடனே வாங்கி சிபிஎஸ்இல சேர்க்கிற பெற்றோர், இதுவே தப்பு. அப்ப நீங்க உங்களோட அரசாங்க பள்ளிகள் சரியா இல்ல, அதனால தமிழகத்து பெற்றோர் கடனை உடனே வாங்கி சிபிஎஸ்இல சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை சொந்த வாக்குமூலமாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆக பள்ளி கல்வித்துறை, இதுல வேற நீங்க பள்ளி கல்வித்துறையை நான் மத சடங்காக மாற்ற மாட்டோம், மூட நம்பிக்கை அங்க இருக்கக்கூடாது, சோசியல் ஜஸ்டிஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற திராவிட முன்னேற்ற கழக அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் உள்ள பள்ளியில தான் அறிவுக்கு பதிலாக அறிவாள் இருக்கிறது பையில. ஒற்றுமைக்கு பதிலாக சாதிய வேற்றுமை இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலும் குழந்தைகளுக்கு மத்தியில சாதிய வேற்றுமை அவர்கள் அடித்துக் கொண்டது கிடையாது. இந்த ஆட்சியில மட்டும்தான் நடக்குது. இந்த ஆட்சியில மட்டும்தான் குடிநீர்ல மலம் கலக்கப்பட்டது, கழிக்கப்பட வேண்டிய மலம் கலக்கப்பட்டது.
ஆக எல்லா விதத்திலும் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறீர்கள். நீங்கள் சமூக நீதி மட்டும் பகுத்தறிவு மட்டும்தான், பகுத்தாய்ந்த அறிவே உங்களுக்கு இல்லையே. நீங்க என்ன சிபிஎஸ்ல சொல்லி கொடுக்கறாங்க? பாண்டிச்சேரியில நான் பெருமையா சொல்லுவேன், அனைத்து அரசாங்க பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ ஆகிவிட்டது. அதனால கடனை உடனே வாங்கி பெற்றோர் சேர்க்க வேண்டியதில்லை. அனைத்து குழந்தைகளுக்கும் உயர்கல்வி. உடனே இங்க உள்ளவங்க சொன்னாங்க தமிழை ஒழித்து விட்டார்கள். இன்ன அதே சிபிஎஸ்இக்கு தமிழ் பாடநூல் தமிழகத்தில் இருந்துதான் போய் கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் கூட, என்ற தகவல் கூட தெரியாமல் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்று பள்ளி கல்வியை தயவு செய்து மாணவர்களும் பெற்றோரிடம் விட்டுவிடுங்கள், உங்கள் அரசியலாக்காதீர்கள் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். அறிவியலுக்கு புறம்பானதுன்னு எதை சொல்றாரு நான் கேட்கிறேன். பகுத்தறிவு என்று அவர் எதை சொல்கிறார்கள்? மூல நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று எப்படி சொல்ல முடியும்? நான் சின்ன வயசுல இருந்து திருநீர் வச்சுட்டாங்க நான் போவேன், இது என்னோட உரிமைங்க. ஹிஜாப் போடுறது உரிமை இல்லையான்னு சொல்றீங்க பார்க்கலாம். இப்ப இன்னொரு மதத்திற்கு இருக்கின்ற உரிமை இந்து மதத்திற்கு ஏன் இல்லைன்னு நான் கேட்கிறேன். நீங்கள் மூட நம்பிக்கை என்றால் அது மூட நம்பிக்கை ஆகிவிடுமா? எங்களுக்கு மூல நம்பிக்கை இருக்கிறது, பொட்டு வச்சுதான் நாங்க போவோம், அந்த நம்பிக்கை இருக்குது. அதை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் யார்? மக்களின் மன உணர்வை எதிர்ப்பதற்கு நீங்கள் யார்? இதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். நான் கயிறு கட்டணும் கட்டிருக்கேன், இந்த கயிறு எனக்கு நம்பிக்கை தருகிறது என்றால் நான் கட்டுகிறோம். தாலியம் கட்டுறாங்க. ஆக நம்பிக்கையில் ஏன் நீங்கள் தடை இருக்கிறீர்கள்? அது ஏன் மூல நம்பிக்கை மூட நம்பிக்கை நீங்க எடுக்கிற மூட நம்பிக்கையின் அளவுகோல் உங்களை பொறுத்தவரையில் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாநாடு நடக்க வேண்டும் என்றால் பூமி பூஜை செய்வார்கள். அவர்கள் செய்தால் அது பகுத்தறிவு. அவங்க வீட்டில் வந்த பெரிய பூசணிக்கு திருஷ்டி பட்டுவிடக்கூடாதுன்னு உடைப்பாங்க, அது அவர்களுக்கு பகுத்தறிவு, எங்களுக்கு மூட நம்பிக்கை. சும்மா கதை விட்டுட்டே இருக்க வேண்டாம். 2026 வரைக்கும் கொஞ்சம் எல்லா அமைச்சர்களும் என்ன ஜெயில இருக்க போறாங்களா, அமைச்சர்கள் இருக்க போறாங்களா, அது வேற பதட்டத்தில் இருக்கிறாங்க. இங்க எல்லா அமைச்சர்களும் பிரச்சாரத்துக்கு போக முடியுமா, போக முடியாதா, சிறைச்சாலைக்கு போகுமா, வழக்காடு மன்றத்துக்கு போகுமா? இருக்கிற அமைச்சர்ல பாதி பேர் வழக்குகள் இருக்குது. வழக்கமா வேலை செய்ய போறோமா, வழக்காடு மன்றத்துக்கு போட போறோமா, இதெல்லாம் அவங்க யோசனை செய்து கொண்டு இருக்கும்போது அண்ணன் ஸ்டாலின் கொஞ்சம் பொறுமையா அவங்க அமைச்சரவையில் என்ன நடக்குது, அவங்க கூட்டணியில் என்ன நடக்குது, எங்க கூட்டணியை பார்த்து கொண்டிருக்கிறார். அண்ணன் திருமாவளவன் கொடியேற்ற முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்கள் நலன் பாதுகாக்கப்படவில்லை என்று அவர்கள் அந்த செல்போன் பிரச்சாரத்தில் கூட சாம்சங் பிரச்சாரத்தில் பிரவீனையில் அவங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் என்று அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு ஒரு போஸ்டர் ஓட்டினோன்னு அது கிழிக்கப்படுகிறது. தம்பி கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் எங்களுக்கும் ஆட்சியில் உரிமை இருக்கிறதுன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேட்பாளர்களை தேர்வு செய்யும்னு நேற்று, அப்ப அது சர்வாதிகாரமா, பிரஷரா? கூட்டணி மேல நீங்க பிரஷர் வைக்கிறீங்க, நாங்க பிரஷர் வைக்கிறோமா? ஆக எல்லா பிரஷரையும் அவங்க வைத்துக்கொண்டு மற்றவர்கள் மீது பிரஷர் என்று சொல்லிக்கொண்டு அவங்க ரொம்ப பிரஷர்ல இருக்காங்க அப்படின்னு தெரிகிறது. அதாவது சகாயத்துக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது, மதுரை ஆதீனத்திற்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது. ஆக எல்லோருக்குமே அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது என்ன நாங்க கொண்டாடி கொண்டிருப்போம் அப்படின்றதுல என்ன அர்த்தம்? சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சகாயத்திற்கு நேற்று காவல்துறை திருப்பி நாங்க காவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது உயர்நீதிமன்றம் எல்லாம் அவங்க வேண்டுகோள்லாம் வைத்ததற்கு பின்பு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையே தமிழ்நாட்டில். காவல்துறையில் உள்ள ஒரு சகோதரியே எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் சிலற்றை எதிர்த்து பேசியதனால் எனது அலுவலகம் எரிக்கப்பட்டது என்று தமிழ்நாட்டில் தான் ஒரு காவல்துறை அதிகாரி தனது குற்றச்சாட்டை வைத்தார்கள். அதனால இன்னைக்கு ரொம்ப பிரஷர்ல இருக்காங்க. கொஞ்சம் ஈஸ் ஆகட்டும், பிரஷர் மாதிரி கவலைப்பட வேண்டாம். இல்ல அது பிரஷர்ல இருக்காங்க, அவங்க பிரஷர் படுறாங்க. திருமாவளவன் அண்ணன் என்ன சொல்றாருன்னா இடத்த பத்தி கவலை இல்லையா, ஆனா அவர் அடியில் இருப்பாரா, கொடியேற்ற விட மாட்டாங்களாம், ஆனா இருப்பாங்களாம். காங்கிரஸ் 60 சீட்டுக்கு மேல நாங்க கேட்போம், ஆனா அவங்க கீழே இருப்பாங்களாம். ஆக அவங்க மேல பூசி மொழிகி கொண்டு இருக்கிறார்கள். உள்ள பெரிய பிரச்சனை அவங்களுக்கு தானே தெரியும்.
இல்லைன்னா ஏன் பாஜக அதிமுக கூட்டணி பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நாளைய ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்களைப் போலவே நம் பத்திரிகை சகோதர சகோதரிகளும் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இது நம் மக்களை பாதுகாப்பதற்கான ஆர்ப்பாட்டம், நம் எதிரிகளை எதிர்ப்பதற்கான ஆர்ப்பாட்டம். பரவாயில்ல, அக்னியா கக்குவார்னு அவருக்கே தெரியும். நான் என்ன நான் நீங்க பத்திரிகை புரட்டி பாருங்க, நான் 2 மாநில கவர்னரா இருந்து இதை விட நல்லா பணியாற்றினேன். எனக்கு அதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன்னா இல்ல. அதனால நாங்கள் 2026 நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்வோம். அண்ணன் சேகர் பாபு அவர்களும் நீங்க கவலைப்படாமல் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் குடமுழுக்கு இடமுழுக்கெல்லாம் இருந்து நாங்கெல்லாம் முடிச்சிருங்க. இல்லைன்னா அவருங்க நீங்க போக முடியாது. அண்ணன் ஸ்டாலின் ஒரு குடமுழுக்கு கூட அவங்க போனதில்லை. இனிமே எந்த குடமுழுக்கும் போக முடியாத அளவிற்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நேற்று விழிஞ்சியம் ஏர்போர்ட்டுக்கு போர்ட்டுக்கு அந்த மாநில முதலமைச்சர் வந்து வரவேற்று இருக்கிறார். அந்த மாநிலத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மேடையில் இருந்திருக்கிறார். ஆனா நான் தெலுங்கானா கவர்னரா இருக்கும்போது கேசிஆர் எதற்கும் பிரதமரை வரவேற்கவில்லை, இன்று வீட்டில் இருக்கிறார். அதே போல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை எதற்கும் வரவேற்கவில்லை, 2020 வீட்டில் இருக்க போகிறார். அதைத்தான் நாங்க சொல்லிக் கொண்டோம். இப்ப நாங்க திருப்பி நாங்க சொல்லிட்டோம், மத்திய அரசு மக்களுக்கான எல்லா மாநிலங்களும் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கும் போது தமிழகம் அதை அரசியலாக்கி கொண்டிருக்கு. திருப்பி சொல்லிட்டோம், அவ்வளவுதான். நன்றி. இல்ல, இதுதான் நாங்க மாணவர்களே நாங்க தன்னம்பிக்கையை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். பல வாய்ப்புகள் உங்களுக்கு. இது தவறான தகவல். நீங்க ஒரு +2 ரிசல்ட் வந்த உடனே, ஒரு 10வது ரிசல்ட் வந்த உடனே, ஒரு +2 ரிசல்ட் வந்த உடனே 10வது ரிசல்ட் வந்த என்ன முடிவுகள் வருகிறது? நம்ம அதை கவனத்தில் சொல்லணும். நம்ம ஆதரிக்க கூடாது. தவறான முடிவுகள் எடுத்தால் அதை ஆதரிக்க கூடாது, அதை அரசியலாக்க கூடாது, அதை தடுக்க முற்பட வேண்டும் என்பது எனது கருத்து. அவர்களை பலப்படுத்துங்கள். நான் கேட்கிறேன், புதுச்சேரியில அரசாங்க பள்ளிகள்ல அவர்களுக்காக 10% கொடுத்தது மட்டும் இல்லாம அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். நான் தமிழக அரசை கேட்கிறேன், பயிற்சி வகுப்புகள் நீங்கள் நடத்துங்கள். பயிற்சி மையங்கள்ல பிரச்சனைனா அதை தடுங்கள் நான் கேட்கிறேன்.